Chapter 2 exercise 2.4 question number 9 and 10 கான solution பார்க்க போறோம். Question number 9. Without sketching the graph, find whether the graphs of the following function will intersect the x-axis and if so, in how many points. அதாவது graph வரையாம இந்த function 3 function கொடுத்துருக்காங்க. இந்த 3 functionோட graph வந்து x-axis-ஐ intersect பண்ணுமா. அப்படி intersect பண்ணிச்சுன்னா எத்தனை பாயிண்ட்ல intersect பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வரைபடம் வரையாமல் இந்த சார்புகள் வந்து எக்ஸ் அச்சை வெட்டுமானு சோதிக்கணும். அப்படி வெட்டுனுச்சுன்னா எத்தனை புள்ளிகளை வெட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம 8th சம்மில் பார்த்துருக்குறோம். அதை யூஸ் பண்ண போகிறோம். மூலங்களின் தன்மையை ஆராய்க, அதாவது நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தோம். அதே கண்டிஷனை இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது என்ன, இப்போ இதில் நம்ம போன சம்மில் பார்த்தது தான் இது. இப்போ டெல்டாவோட வேல்யூ என்னன்னா b² - 4ac ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டெல்டா கிரேட்டர் தென் 0 ஈக்குவல் டு 0, டெல்டா லெஸ் தென் 0. இது நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ், மூலங்களின் தன்மை. இதை பற்றி நம்ம போன கணக்கில் யூஸ் பண்ணி போட்டோம் 8th சம்மில். நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். இந்த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்லேருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எத்தனை பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். இப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு டிஸ்டிங் அப்படின்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸை 2 இடத்துல மீட் பண்ணும். 2 பாயிண்ட்ஸில் மீட் பண்ணும். 2 இடத்துல மீட் பண்ணும். அப்போ 2 இடத்துல மீட் பண்ணுதுன்னா எப்படி இருக்கும் கிராஃபு அப்படின்னா 2 இடத்துல இந்த மாதிரி மீட் பண்ணி போவோம். ஒரு தோராயமாக நம்ம இந்த படத்தை சொல்லுவோம். அப்போ 2 இடமா இந்த ஒரு இடம் இந்த ஒரு இடம். இப்போ 2 எக்ஸ் வேல்யூ ஆன்சர் கிடைக்குது. ரூட்ஸ் ஆர் ரியல். அப்போ 2 எக்ஸ் வேல்யூ கிடைக்குது. அப்போ 2 ரூட்ஸ், டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிப்போம். இதை மாதிரி நம்ம கிராஃப் வந்து பார்த்துருப்போம் 10th ஸ்டாண்டர்டில். அதே போல தான் இது. இப்போ 2 ரியல் ரூட்ஸ் நமக்கு கிடைக்குது. எக்ஸ்ஹெச்சை வந்து 2 புள்ளிகளில் வெட்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அடுத்தது ரெண்டாவதாக டெல்டா ஈக்குவல் டு 0. டெல்டா ஈக்குவல் டு 0னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல். மூலங்கள் மெய் சமம். அப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸை ஒரு இடத்துல தான் வெட்டுதுன்னு சொல்ல முடியாது, அது டச் பண்ணிட்டு போகுதுன்னு தான் சொல்லலாம். இப்போ டச்சஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் அந்த 1 பாயிண்ட். அந்த 1 பாயிண்ட் தான் அந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல் வேல்யூங்கிறது. அப்போ இதோட கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். இதோட கிராஃப் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணிட்டு போகும். அந்த இடம் தான் அந்த 2 ஈக்குவல் ரூட்ஸ் அப்படிங்கிறது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட் எக்ஸ் கோஆர்டினேட். அப்போ எக்ஸ் ஆக்சிஸை ஒரு புள்ளியில் தொட்டு செல்லும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். டெல்டாவோட வேல்யூ 0னா அடுத்து தேர்ட் ஒன் அப்படிங்கிறது ரூட்ஸ் ஆர் அன்ரியல். அப்போ எக்ஸ் ஆக்சிஸை வெட்டாது. இப்போ நோ ரியல் ரூட்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதை மாதிரியான கிராஃப் வந்து பார்த்தோம்னா வந்து எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணவே பண்ணாது, அப்படியே மேல் நோக்கி போயிட்டு இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணாது அப்படிங்கிறதுனால இது வந்து நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ டஸ் நாட் மீட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது எக்ஸ்ஹெச்சை சந்திக்காது அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ டெல்டாவோட வேல்யூலேருந்து நம்ம இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அந்த கணக்கு. அதனால தான் அவங்க கிராஃப் வரையாமன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிராஃப் வந்து வரைஞ்சிருக்கிறோம், இது மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதெல்லாம் தேவையில்லை நமக்கு எக்ஸாமுக்கு. ஆனால் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுனால கிராஃப் வரைஞ்சா இப்படி ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக ரிசல்ட் எழுதுகிறோம். டெல்டாவோட வேல்யூலேருந்து எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு எழுத போகிறோம். இப்போ சம் நம்பர் 1க்கு போகிறோம். x² + x + 2. ஃபர்ஸ்ட் ஒன் y = x² + x + 2. இதை நம்ம ax² + bx + c-யோட கம்பேர் பண்ணிக்கிறோம். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 2. அப்போது டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிப்போம். டெல்டாங்கிறது b² - 4ac. இப்போ பிங்கிறது 1² - 4a1, c வந்து 2. இப்போ 1 - 8. அப்போ எவ்வளோ கிடைக்கும், -7 கிடைக்கும். அப்போ லெஸ் தேன் 0. அப்போ டெல்டாவோட வேல்யூ லெஸ் தேன் 0 கிடைச்சிதுன்னா என்ன அர்த்தம், டஸ் நாட் மீட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறத நம்ம எழுதிடலாம். அவ்வளோதான், எக்ஸ்ஹெச்சை சந்திக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் என்ன சொல்லிடலாம். இதன் மூலமாக இந்த ரூட்ஸ் அண்டு கிராஃப் மூலமாக, அப்போ கிராஃப் மூலமாக கண்டுபிடிக்கிறத நம்ம இந்த டிஸ்கிரிமினன்ட் அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடறோம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்னன்னா y = x² - 3x - 7. y = x² - 3x - 7. இதையும் அதே மாதிரி கம்பேர் பண்ணுவோம். ax² + bx + c-யோட கம்பேர் பண்ணோம்னா ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -3, சியோட வேல்யூ -7. டெல்டா கண்டுபிடிக்கிறோம். b² - 4ac. பிங்கிறது -3, அதோட ஸ்கொயர்டு -4, ஏவோட வேல்யூ 1,
சியோட வேல்யூ -7. 3 ஸ்கொயர்டு வந்து 9. 4 7s are 28. 28 to 9 37 வந்துடுது. இது கிரேட்டர் than 0. டெல்டாவோட வேல்யூ கிரேட்டர் than 0 வருது. அப்போ டெல்டாவோட வேல்யூ கிரேட்டர் than 0னா என்ன அர்த்தம்? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட்னு அர்த்தம். அப்போ 2 ரூட்ஸ் வருது, வெவ்வேறு இடத்துல வெட்டுது. அப்போ 2 புள்ளிகளில் வெட்டும் வெட்டுமா வெட்டான்னு கேட்டாங்க, வெட்டும் 2 புள்ளிகளில் வெட்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 2 பாயிண்ட்ஸ், அதாவது எக்ஸ் அச்சை 2 புள்ளிகளில் வெட்டும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது தேர்ட் ஒன் x² + 6x + 9. தேர்ட் வந்து y = x² + 6x + 9. இதையும் இதோட கம்பேர் பண்றோம். ax² + bx + c யோட கம்பேர் பண்ணோம்னா ஏவோட வேல்யூ 1, பியோடது 6, சியோட வேல்யூ 9. டெல்டா கண்டுபிடிக்கிறோம். b² - 4ac, b² 6², 4aங்கிறது 1, cங்கிறது 9. இப்போ 6² 36 ஆயிடும். 4 9s are 36. 36 0 ஆயிடும். டெல்டாவோட வேல்யூ 0 வருது. அப்போ என்ன அர்த்தம்? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், மூலங்கள் மெய் மற்றும் சமம். அப்போ ஒரு இடத்துல வந்துட்டு அதே இடத்துல திரும்பி போயிடுது. அப்போ எக்ஸ் அச்சை ஒரு புள்ளியில் தொட்டு செல்லும், டச்சஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் அட் 1 பாயிண்ட். எக்ஸ் அச்சை ஒரு புள்ளியில் சந்திக்கும் அப்படின்னு சொல்றதை விட எக்ஸ் அச்சை ஒரு புள்ளியில் தொட்டு செல்லும் அப்படின்னு சொல்லுதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தொட்டு செல்லும் அப்படிங்கிறது இங்கே மிகவும் சரியானது. இப்போ 3 இது பார்த்துருக்குறோம். 3ஐயும் நம்ம வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி போட்டிருக்கிறோம். அதனால் ஒன்று வந்து எக்ஸ்ஹெச்சை வந்து வெட்டுனுச்சு, அதனால் 2 புள்ளிகளில் வெட்டுது. அதனால் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே 2 புள்ளிகளையும் வெட்டும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் கிராஃப் வரையாமலே. அடுத்தது கிராஃப் ஏன் வரையலை அப்படின்னா, கிராஃப் வரைஞ்சால் டைம் அதிகம் ஆகும். எப்படி இருக்கும் கிராஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு தோராயமாக நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒரு இடத்துல வெட்டுச்சுன்னா டச் பண்ணுது, வெட்டவே இல்லைன்னா அது வந்து அன்ரியல் ரூட்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது சம் நம்பர் 9. அடுத்தது சம் நம்பர் 10 போகிறோம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10, ரைட் f of x in completed square form, அதாவது வர்க்கங்களின் கூடுதலாக எழுது, வர்க்கபூர்த்தி முறையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். 10th ஸ்டாண்டர்டில் இதே மாதிரி கணக்கு பார்த்துருக்கோம். இங்கே அதை நம்ம 2 ஸ்கொயர்டோட அடிஷன் ஆர் சப்ராக்ஷனை நம்ம இதை எழுதணும். இதை பார்த்தோம்னா அது மாதிரி இல்லை. அப்போ நம்ம கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர், அதாவது கம்ப்ளீட்டட் ஸ்கொயர் ஃபார்மில் இதை எழுதணும் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். நல்லா f of x எடுத்துக்கோம். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். f of x = x² + 5x + 4. இப்போ ஃபர்ஸ்ட்டு 2 டேம் எடுத்துக்கும். இதில் எக்ஸை நம்ம கொண்டு வந்துடணும். அப்படின்னா இதில் a² + 2ab இருக்கிறதா எடுத்துக்கும். ஏங்கிறது x² + 2ab ஏங்கிறது தான் எக்ஸ் ஆச்சு. அப்போ எக்ஸ், அப்போ 2bங்கிறது தான் அந்த 5. 2bங்கிறது தான் அந்த 5. அப்போ என்ன போட்டோம்னா நமக்கு இங்கே b கிடைக்கும். அப்படின்னா 5/2 போட்டால் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த 5ஐ 2ஆக டிவைட் பண்ணி அதை b எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கரெக்டாக. அப்போ a² + 2ab இருக்குது. அப்போ நமக்கு என்ன வேணும், ஸ்கொயர் பண்ணணும்னா இதுக்கு b² டேம் வேணும். அப்போ தான் அதை a + b ஹோல்² நம்ம எழுதலாம். அப்போது ஃபஸ்ட்டு 2 டேமில் நம்ம எழுதிக்கிட்டு 5x + 2ஆல் டிவைட் பண்ணுவோமா b, அதை ஆட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு, தேவைப்படுது. அப்புறம் அதையே சப்ராக்ட் பண்ணிக்கிறோம், 5/2 ஹோல்². அப்புறம் ஒரு 4 இருக்குது எக்ஸ்ட்ரா. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கிறோம், அதாவது சேர்த்துட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மைனஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு என்ன ஆகிடுது, இந்த ஃபஸ்ட்டு 3 டேம் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராக கிடச்சிருது, a + b ஹோல்². என்ன வரும், இது a² + 2ab + b² அப்படின்னு கிடைக்கும். அப்போது இது என்ன எழுதிடலாம், x + 5/2 ஹோல்². இது வந்து a², இது 2ab, இது b². அப்போ a + b ஹோல்². விரிவாக்கம் பண்ணி வேணால் தனியாக பார்ப்போம். அதாவது x + 5/2 ஹோல்²னா முதல்ல x², அப்புறம் 2 × x × 5/2 + 5/2 ஹோல்². 2 அடிப்பட்டா 5x வந்துடுது. அப்போ x² + 5x + 5/2 ஹோல்². இதைத்தான் நம்ம அங்கே எழுதிக்கிறோம், தேவைப்படுது. அதனால் நம்ம இதை ஸ்கொயராக பண்ணிட்டோம். அப்புறம் மிச்சம் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த இப்போ எழுத போகிறோம். 5² 25/2² 4 + 4. இப்போ ஃபஸ்ட்டாக ஸ்கொயராக எழுதியாச்சு. ரெண்டாவதையும் இதே மாதிரி ஸ்கொயராக எழுதலாம். ஏன்னா இதில் வெறும் நம்பர் மட்டும் தான் இருக்குது, எக்ஸ் இல்லை.
எக்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம இதில் ஒரு டேம் ஆக்கிட்டோம். நல்லா மிச்சம் இருக்குது. இப்போ 4 4s 16. அப்போது டிவைடட் பையில் எல்சிஎம் வந்து 4 தான். -25 + 16 வந்துடுது. இப்போ 25ல் 16 போயிட்டுனா நமக்கு என்ன கிடச்சிரும்? இங்கே முன்னாடி இருக்கிறது x + 5/2 ஹோல் ஸ்கொயர். 25ல் 16 போயிட்டுனா 9 -9/4 அப்படின்னு கிடச்சி. இதையும் ஒரு ஸ்கொயராக எழுதிடலாம். நம்ம கேட்டது கம்ப்ளீட்டட் ஸ்கொயர் ஃபார்ம். எல்லாமே இருக்கிற டேம் எல்லாமே ஸ்கொயர்டு ஃபார்மில் இருக்கணும். எழுதிடுவோம். எப்படி இப்போ என்ன வரும்? 9/4னா 3/2 ஹோல் ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இப்போ இதுதான் இந்த கம்ப்ளீட்டட் ஸ்கொயர் ஃபார்ம். அதாவது வர்க்கங்களின் கூடுதலாக கழித்தலாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முக்கியமான தேவை வந்து இது நிறைய இடங்களில் பயன்படுறதுனால இதை நம்ம கற்றுக்கிட்டு ஆகணும். அதனால் தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த கணக்கு வச்சுருக்காங்க. இது சம் நம்பர் 10. ஆல்ரெடி சம் நம்பர் 9 பார்த்தோம். ரெண்டுமே ஈஸியான கணக்கு. தேங்க்ஸ் ஃபார்